நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கடந்த பதிவிலே நாம் இந்திரனுடைய தவத்தை பற்றி சிந்தித்தோம். புதன்கிழமை இடையிலே பல்வேறு சூழல்களினால் திருவருள் துணை நிற்காததால் பதிவு சற்று நின்று போனது. இன்று மீண்டும் தொடர்கிறது. இந்திரனுடைய தவத்திற்கு இறங்கிய இறைவன் அவருக்கு காட்சி தந்து இந்திரனே, எதற்காக தாங்கள் இவ்வாறு இத்தனை ஆண்டுகள் உடல் வருந்தி தவம் இருக்கின்றீர்கள்? உங்களுக்கு வேண்டிய வரம் யாது? கூறுங்கள் என்று நம்பெருமான் ஒன்றும் அறியாதவர் போல, ஏனெனில் இவருக்கு எதுவுமே தெரியாது இல்லையா, அவ்வளோ அப்பாவி சுப்பிரமணியவர். அதனால் இவர் அப்படியே ஒன்றும் தெரியாத போல, என்ன இந்திரா, என்ன சமாச்சாரம், ஏப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு தவம் இருக்கீங்க, உனக்கு என்ன தேவை ஏற்பட்டது, என்னை கும்பிட்ற அளவு அப்படின்னார். இங்கே ஒரு செயல் நாம் சிந்திக்க வேண்டும். நம்ம நிறைய பேர் தவம் இருப்போம், திருவேடம் கிடைக்கும், நாம் பண்ணுற எல்லா சேட்டையும் சாமி பார்த்து திருவேடமெல்லாம் தந்துடுவார். ஆனால் நம்ம ஆடுறதெல்லாம் பார்த்துட்ருப்பார். அதுபோல் இங்கே இந்திரன் என்ன எதுக்காக இப்படி தவம் இருந்தால் எல்லாம் சாமிக்கு தெரியாதா என்ன? இங்கே நாம் எவ்வளோ வேடமிட்டு ஏமாற்றினாலும் சாமி ஒன்றும் தெரியாத போல் இருக்கிறார் அல்லவா? அதுபோல, ஏனெனில் அளப்பெருங்காலம் உடல் வருந்தி தவம் இருந்தாலேயே காண அறியவர் நம்பெருமான். அப்படி இருக்கும் பொழுது ஏதோ யாரோ ஒருவர் 100 ரூபாய்க்கு தீட்சை தந்தார், ஒரு 500 ரூபாய்க்கு ருத்ராட்சம் கிடைச்சதுன்னு வாங்கி கழுத்தில் மாட்டிக்கிட்டு, ஆட்டுக்கு முதல்ல கண்டமணிங்கிறது ஒரே மணி தான் கட்டுவாங்க. இப்போ பார்த்தா ஒவ்வொரு குரு ஒவ்வொரு மாதிரி டிசைனாக, எங்கள் ஊரில் பட்டி ஆடுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு தோட்டத்துலேயும் பட்டி இருக்கும், ஆடு வச்சுருப்பாங்க. ஆடுகள் வச்சுருப்பாங்க. குறிப்பாக இந்த செம்மறி ஆடு நிறைய வச்சுருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, அது கழுத்தில் சலங்கை கட்டுவாங்க. ஒருத்தர் 2 சலங்கை கட்டுவார், ஒருத்தர் 3 கட்டுவார், சில நிறைய சலங்கை கோர்த்து முன்னால் கோயில் மணி ஆட்டம் சின்ன மணி கட்டுவாங்க. அது மாதிரி அதுபோல் இன்னைக்கு இருக்கிற குருமார்கள் ஒரு கண்டமணி கட்டினா யாருடைய சீடன்னு கண்டுபிடிக்கிறது, யாருடைய ஆடுன்னு தெரியாது இல்லையா? அதுக்காக ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது பாரம்பரியமான ஆட்கள் கண்டமணி, அதே கண்டமணி, அவ்வளோதான், கண்டமணிகள் அல்ல, ஒரு மணி மட்டும் கட்டுவாங்க. ஆனால் ஒரு குரு என்ன பண்ணுறாருன்னா, நடுவில் ஒரு மணி, பெரிய மணியாக கோயில் மணி, நம்ம இதில் பூஜை பண்ணுறப்ப ஆன்மார்த்த பூஜையில் அடிக்கிற மாதிரி ஒரு மணியை கட்டி சுற்றியும் சின்ன சின்ன ருத்ராட்சம் ஒரே மாதிரி கட்டிடுவார். இன்னொருத்தர் அதில் சைஸ்வரியாக கொஞ்சம் வசதியானவங்க ஆட்டுக்கு பெரிய மணி கட்டி அப்புறம் சின்ன சலங்கை அப்படி பெருசாக சூப்பராக கட்டிடுவாங்க. அது மாதிரி ஒரு குரு கட்டுறாரு. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஆட்டுக்கு 2 பக்கம் சலங்கையை கட்டி விட்டு நடுவில் டோக்கன் போட்டுருவாங்க. அப்படி ஒரு குரு 2 ருத்ராட்சத்தி நடுவில் அவர் பேரையும் அவங்க மிஸ்ஸஸ் பேரையும் டோக்கன் போட்டிருக்கார். இதுபோல் நம்ம என்ன பண்ணாலும் சாமி ஏதாவது கண்டுக்கிறாரா என்ன, ஒன்றும் தெரியாத போயிருக்காரு இல்லையா? அதுபோல் இந்த இந்திரன் தவம் தான் ஒன்றும் தெரியாத ஒரு ஆட்டம். சாமி, என்ன இந்திரா, என்னப்பாச்சு, நீ கூட நம்மளை நோக்கி, ஏன்னா எதுக்காக இந்த திருவேடத்தை பற்றி இங்கே பேசுனேன்னா, இந்திரன் உடல் வருந்தி தவம் இருக்கான் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, நம்ம என்ன தவம் செய்தாலும் நம் நோக்கம் சுயநலமாக பொருளீட்டுவதாக இருந்தால், நம்மை பாதுகாப்பதாக இருந்தால் இறைவன் கண்டுகொள்ள மாட்டார், விட்டுருவார். என்னமோ பண்ணிட்டு போப்பா, உதவாங்கிறப்ப எங்கிட்ட வருவேன்னு. இந்த திருவேடம் தாங்கிய நிறைய பேர் அடியாரை வழங்கினால் போதும், சிவனை வழிபட தேவையில்லை, ஆலயத்திற்கு செய்வதை விட அடியாருக்கு செய்யுங்கள் என்று சொல்லி அந்த திருவேடத்தை வைத்து பிழைப்பு நடத்துவதில் பெருகி போனார்கள். அதனால யார் விரதம், அப்படிப்பட்ட அந்த இன்றைய கால சூழ்நிலையில் இந்திரன் தான் ஞாபகம். இந்திரன் இன்றைக்கு திருவேடந்தாங்கிகள் போல அவங்களுக்கு பிரச்சனை வர்ற வரைக்கும் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. எவனாவது சொல்லி பதில் போட்டால் அவனை கொல்ல போவாங்க. இந்திரன் சூரபத்மனை கொல்றதுக்காக தான் இப்போ தவம் இருக்கான்.
அதுபோல் மெய்நெறி காட்டக்கூடியவர்களை வந்து இவங்க ஒரு மெய்நெறி காட்டினா அந்த ஒரு வாட்ஸ்அப்பில் நல்ல பதிவுகள் போட்டு டே வியாபாரம் பண்ணாதுன்னு அந்த குரு போட்டு போகிற அளவுக்கு அப்படி. ஏன்னா இறைவன் கண்டுக்க மாட்டார், அவங்களுக்கு தெரியும். ஏன்னா விட்டுருவார் சாமி ஆடுன்னு. இங்கே என்ன நடக்குன்னா இந்திரன் கடும் தவம் இந்திரன் கோரட்ட ஆடுனான். தச்சனுடைய வேள்விக்கு போனான். என்ன சிவருமானையே மதிக்கல. இந்த திருவேடந்தாங்கில் சிவருமானை மதிக்கிறது கிடையாது. ஆமா சாமி, எங்களை கும்பிட்றா, நானே சிவமுறான். ஒரு குரு என்ன பண்ணாருன்னா ஒரு ஃபோட்டோ கொடுத்துட்டாரு, லைஃப் சைஸ் அவர் சீடர் போட்டு 6 அடி படத்தை மாட்டி அந்த ஆளுடைய பாதத்துக்கு கீழே சின்ன ஆன்மநாயகர் சிவலிங்கத்தை வச்சு கும்பிட்றான். ஏன்னா ஐயாவே சிவம் அப்படிங்கிறான். அதுபோல் இந்த இந்திரன் வந்து தக்கன் வேள்வி செய்யும் பொழுது யாரும் சிவனையே மதிக்கலை. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், நான் போவேன் அப்படின்னு பணத்துக்காக நாம் போகிறோம் இல்லையா வேள்வி செய்ய, கும்பாபிஷேகம் காசுக்காக திருவிடம் போட்டு சாமிக்கு துரோகம் பண்ணுறோம் இல்லையா. சாமி துரோகம் தானே, பணம் வாங்கிட்டு செஞ்சால் துரோகம் தானே சாமி. அப்படி இந்த இந்திரன் என்ன பண்ணால் தட்சன் வேள்விக்கு போனான். என்ன அப்படி தட்சன் வேள்விக்கு போனதுனால பாவம் பிடிச்சிக்கிச்சு. தட்சன் மிகப்பெரிய சிவபக்தன், அவன் செய்த வேள்விக்கு போயே இந்திரனுக்கு பாவம் பிடிச்சிக்கிச்சு. சிவனை மதிக்காதவங்க சிவருமானை பற்றி சிவருமான் சிலை வச்சு வியாபாரம் பண்ணுறவங்களுடைய வேள்விகளை சாமி எப்படி ஏற்றுக்குவார்? அவங்களாம் தட்சர்கள். அவங்கெல்லாம் அங்கே யார் போனாலும் உதவுளும் போல, இங்கே இந்திரனுக்கே உழுந்தது. அதனால் சாமி அவர்கிட்ட வந்து ஒன்றும் தெரியாத என்னப்பா நடந்தது அப்படிங்கிறாரு. அதற்கு நம்மால் சொல்கிறாரு, யார் நம்மளாட்ட வேஷம் போட்டு தவம் செய்து சுயநலத்துக்காக சாமி கும்பிட ஆட்கள் இருக்காங்க. அந்த இந்திரன் அவன் சொல்கிறான், பெருமானி தென்னாடுடைய சிவனே, எந்நாட்டவர்க்கும் இறைவனே, தங்களுடைய திருவடியை வணங்கிக் கொள்கின்றோம். தங்களுடைய பக்தனாக இருந்து அளப்பெரும் வரங்கள் பெற்ற சூரபத்மன் எங்களை துன்பக் கடலில் ஆழ்த்தி எனது மகனையும் இமயவரையும் சிறையிட்டு எமது நகரமாகிய அமராவதியை தீட்டு கொளுத்தி பல செய்கின்றான். என் தந்தையே இறைவா, இந்த சூரபத்மனையும் அவனுடைய கூட்டத்தையும் அழித்து எங்களை காத்தருள வேண்டும் பெருமானே தபால்னு சாமி காலில் விழற. உடனே சாமி, சிவசிவா என்ன நீங்கள் இப்படி காலில் விழுற இந்திரா, நீ எப்படிப்பட்ட ஆள்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிட்டு சாமி அடுத்து சொல்கிறாரு, இந்திரா, எம்மை இகழ்ந்து எம்மை புறக்கணித்து எனக்கு சேர வேண்டிய அபிர்வாகத்தை தராமல் தட்சன் செய்த வேள்வியில் நீங்கள் எல்லாம் போய் கலந்து கொண்ட பாவத்தால் உனக்கு இந்த சூரபத்மனால் துன்பம் வந்தது. அதை நீ சற்று காலம் அனுபவித்து கொண்டிரு. இனி எமக்கு ஒரு புதல்வன் தோன்றுவான். அந்த புதல்வன் சூராதிகளை அழித்து உமக்கு விண்ணுலக இன்ப வாழ்வை தருவான் என்று கூறிட்டு சாமி சுயம் மறைஞ்சிட்டார். இந்திர யோசிச்சான், என்னடா இது, பெருமான் வந்து இப்படி சொல்லிட்டாரே, கல்லாளின் கீழ் கண்ணுதற் கடவுளாகிய சிவருமான் யோகம் புரிவர் போல அமர்ந்திருக்கின்றார். இந்த உமாதேவியாரோ அந்த மலையரையனுடைய மகளாக பிறந்து அங்கே தவம் செய்து கொண்டிருக்கிறார். இவங்க 2 பேரும் தவம் செஞ்சிட்ருக்குள்ள எப்படி இவருக்கு புதல்வன் உண்டாகும்? இந்த புதல்வன் தோன்றினால்தானே நம் குறை நீங்கும். இப்படி பலவாறு சிந்தித்து என்ன மனம் குழம்பி போய் அந்த தேவருடைய குரு ஒருத்தர் இருக்கார், வியாழ பகவான்னு பேர். இவர் தான் வந்து நவகிரகங்களில் ஒரு குரு. நம்ம என்ன செய்கிறோம், நவகிரகங்களில் ஒன்றாகிய குரு துன்பப்படும் பொழுது தட்சிணாமூர்த்தி போய் அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க பைத்தியக்காரத்தனமாக. கோள்கள் ரீதியாக தட்சிணாமூர்த்தி வேறு, அவர் குரு, அவர் விட இந்த ஆணவத்தின் தந்தை அவர்.
கோள்கள் மூலம் நமக்கு கோள் நம்முடைய நேரம் காலம் பார்த்து நமக்கு நம்மை வழிநடத்த ஒழுங்குபடுத்த இந்த வியாழன்கிற குரு இருக்கார். என்ன குரு? அந்த குரு பார்க்கத்தான் கோடி நன்மை. இந்த குரு பார்த்தா பிறவியே கிடையாது. ஆக அந்த வியாழ பகவான் தான் நம்முடைய இந்திரனுக்கும் குரு. நேராக போய் குருநார்கிட்ட நேராக பேசலை. அவருடைய மனைவிட்ட போய், அன்னையே, என் மகள் இந்திராணியை உங்கள் பாதுகாப்பில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் தேவருடைய கூட்டத்தோடு என்ன அந்த பிரம்மாவை அடைந்து அவருடைய ஆலோசனை கேட்க வேண்டியிருக்கிறது. நீங்கள் என் மனைவியை பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறி வியாழ பகவான் மனைவியிடம் தன்னுடைய மனைவி இந்திராணியை ஒப்புவித்து அங்கிருந்து நேராக நம்ம பிரம்மா போய் பார்க்கிறார். இந்த முக்கட்பெருமான் ஆகிய நம்பெருமான் அவரன்றி ஒரு அணுவும் அசையாதல்லவா. இவர் அமைதியாக உட்கார்ந்துட்டார் நம்மாள். இதனால் படைக்கிறதுக்கு தொழில் எதுவுமே, படைப்பு தொழிலும் இல்லை. அங்கே மனவர்த்தத்தோடு நம்ம ஆள் பிரம்மா உட்கார்ந்துட்டுருக்கார். இந்திரன் நேராக அங்கே போகிறாரு. அவருடைய பாதங்களை வணங்குகிறார். வணங்கி அப்படியே ஒரு மூஞ்ச பார்க்குறார். அவர் பிரம்மா, இந்திரா, எதுக்காகப்பா நீ ஜாலியான ஆளாச்சே, எப்போ பார்த்தாலும் இந்திரலோகத்தில் சந்தோஷமாக இருப்பையே, எங்களையெல்லாம் நினைக்கவே மாட்டியே, நீ எங்கப்பா இவ்வளோ தூரம் வந்திருக்கே, காரணம் இல்லாமல் வரமாட்டியே, எதற்காக வந்துள்ளாய் என்று கேட்கிறார். உடனே இந்த இந்திரனை என்ன பண்ணுறாரு, சூரபத்மன் ஒரு அசுரன் இருக்கான். அவன் சிவபக்தன், நிறைய அருள் பெற்றவன். அவருடைய மன கர்வம் பிடிச்சு போய் ஆணவத்தால் இந்த சூரன் பண்ணக்கூடிய துன்பங்கள் எல்லாம் அளவிட முடியாதன. நான் இறைவனிடம் முறையிட்டேன். இறைவன் தனக்கு ஒரு மகன் தோன்றுவார், அவர் மூலம் உன் குறை தீரும் என்று என்னிடம் கூறினார். ஆனால் இந்த சிவபெருமான் இருக்கின்றார் அல்லவா, ஈசன் வேறு. இதுங்கே ஒரு முக்கியமான செய்தி. இந்த நம்முடைய தேவாரம் இருக்கிறதுல திருக்கடைக்காப்பு, அதிலே ஞானசம்பந்தர் ஒரு ரகசியம் சொல்லியுள்ளார். சிவன் இருக்கும் இடமே இதுவரை சிவலோகம் சேர்வரேன்னு முடிச்சுட்டு ஒரு 2 பாட்டிலும் ஈசன் இருக்கும் உலகு எய்துவரே, ஈசனோடு அமர்ந்திருப்பதே, ஈசனோடு ஆவரேன்னு ஒரு 3 பாட்டில் சொல்லுவார். ஆக ஈசன் வேறு, சிவம் வேறு. ஈசன் என்பவர் ஆதிகர்த்தாவாகிய பரமசிவம். இந்த சிவபெருமான் என்பவர் இந்த பிரபஞ்சத்தை இயக்குவதற்காக இறைவனை போன்ற அம்சம் பெற்ற ஒரு மகா தலைவர். இவரே அந்த 5 செய்யக்கூடிய சதாசிவமூர்த்தி என்று பேசப்படுபவர். ஆக இங்கே குழப்பிக்கொள்ளாமல், என்னடா ஐயா இந்திரன் கிட்ட போய் சாமி பேசினாங்க, இங்கே சாமி தவத்தில் இருக்காருன்னு குழம்பக்கூடாது. இங்க இருக்கிற சிவபெருமான் உமாதேவி வேறு, ஈசன் வேறு. என்ன பெரிது ஒரு நாள் சந்தர்ப்பம் கிடைக்கும்போது இதை பற்றி விரிவாக சிந்திக்கலாம். இங்கே பிரம்மா கிட்ட போய் சொல்றாப்புல, இந்த மாதிரி சாமி சொன்னாருங்க. ஆனால் சிவபெருமானோ கல்லாளின் கீழ் மௌன விரதத்துடன் இருக்கிறார். நான் தவம் இருந்தேன். அப்போ ஈசனானவர் எனக்கு இப்படி எல்லாம் கூறினார். மேற்கொண்டு என்ன செய்யணும்னு தெரியல. இவர் தவத்தினருக்கு எப்படி குழந்தை பிறக்கும், அந்த அம்மா வேற தவத்தில் இருக்காங்க, புலம்புறான் இந்திரன். உடனே பிரம்மதேவர் தேவேந்திரனை பார்த்து, தேவேந்திரா, அன்பு வடிவான சிவம் தவத்தில் இருக்கிறது. ஆனால் அருள் வடிவினரும் உற்றவர்க்கு உதவும் நற்கருணை ஒன்றையே கொள்கையாக உடையவரும் அயனும் ஆளும், அதாவது நானும் திருமாலும் தேடி காண முடியாத அண்ணலுமாகிய அந்த ஈசன்
வெள்ளியங்குன்றில் பனிமலையிலே முனிவர் நால்வர்க்கும் மோனமுத்திரை காட்டி தவநிலையில் வீற்றிருப்பது நமது துன்பத்தை நீக்கி நமக்கு நம்முடைய அறியாமையை போக்கி இன்பத்தை நல்வதற்கே ஆகும். ஆக சந்திரமௌலியாகிய தனிப்பெரும் தலைவனாகிய சிவம் ஆறுயிர்களை எல்லாம் சங்கரிப்பதும் அவ்வுயிர்களின் துன்ப நீக்கத்தின் பொருட்டே அவர் அவ்வாறு அளிக்கிறார். அதுபோல கொடிய வெஞ்சூரனை கொண்டு நமக்கு இடர் புரிவதும் நமது பாவத்தை நீக்கி நல்லருள் புரிவதன் பொருட்டே ஆகும். இறைவன் நம்மை தண்டிப்பதற்கான காரணம் நம்மை நெறிப்படுத்த. நாம் திருவேடம் தாங்கி இறைவனை வழிபட்டு சிவபக்தனாக இருந்தும் நாம் அனைவரும் சிவனை மதிக்காத தன்னையே பெரிதாக கூறிக்கொண்ட தட்சனுடைய வேள்விக்கு செய்த அந்த பாவத்தை நீக்கிக் கொள்வதன் பொருட்டு சாமி இவ்வாறு செய்கிறார். மக்களை பெற்ற தாய் தந்தையர் அவருடைய குழந்தைகளை பெற்ற தாய் தந்தையர் எவ்வாறு நோய் வந்த காலத்து மருத்துவரை கொண்டு அறுவை சிகிச்சை செய்து நோயை நீக்குவார்களோ அதுபோல நம்பால் இறைவன் கொண்ட கருணையினாலே சூரனை விட்டு நம்முடைய பாவத்தை போக்குகிறார். நம்முடைய பாவச் செயல்களுக்கு பரிகாரம் செய்ய வைக்கிறார் சாமி. இது கோபத்தினாலோ மற்ற எதனாலோ சிவன் பழிவாங்கவோ செய்யவில்லை. அதனால் நம்முடைய தீவினைகள் நீங்குவதற்காக நமக்கு தாயும் தந்தையும் ஆகிய கரைமிடற்று அண்ணலாகிய நம்பெருமான் நமக்கு இந்த துன்பத்தை தந்துள்ளார். புரிந்து கொண்டாயா அப்படின்னு கேட்கிறார். நம்மால் என்னடா இந்த பிரம்மா கதை சொல்லிட்டு இருக்காரு, வந்த வேலை என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாரே அப்படிங்கிறார். அப்ப தொடர்ந்து பிரம்மா சொல்றார், தேவேந்திரா, அசுரர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் கொடூரமான பேய்க்காற்று போன்று அலைகின்றவர்கள். நமது வினைகள் ஒரு சிறிது விலகும் சமயம் நெருங்கி இருக்கிறது. இப்பொழுது கருணைக்கடலாகிய கண்ணுதல் அன்புடன் நின்பாள் உய்யும் வகையை உணர்த்தி போனார். அதனால என்ன பண்ணலான்னா, நம்மை ஆளுடைய பரமனே எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வார். அந்த திருவுருள் கைகூடுவதற்கு வேண்டிய முயற்சியும் நாம் செய்தல் அவசியம். இதையெல்லாம் நாம் சென்று நாராயணனிடம் கூறுவோம். அவர் மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று கூறுவார். வா செல்வோம். இந்திரன் பிரம்மா எல்லாம் சேர்ந்து எங்கே போகிறாங்க? காக்கும் தொழிலை செய்யக்கூடிய நாரணர் உரையும் வைகுந்தம் புறப்பட்டு செல்கின்றனர். இந்த இந்திரன் முதலிய இமையவர் அனைவரும் பின்தொடர்ந்து வர இந்த நாமகள் நாயகன் இருக்கிறாரே பிரம்மா, இவர் நேரா வைகுந்தத்துக்கு வரார். அங்கு சங்கு சக்கர பாணியாக இருக்கின்ற துவாரபாலர்களிடம் அனுமதி பெற்று அந்த கத்தும் கடலிலே கொத்தும் மரவத்திலே தூங்குவது போல் நடித்து கொண்டிருக்கும் இந்த மாய மகாவிஷ்ணு இருக்கிறார் அல்லவா, அவரை அடைந்து நாராயணமூர்த்தி நற்றால் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறார் பிரம்மா. அதே போல தேவர்களும் பின்னாலேயே வழக்கம் போல வாழ்க வாழ்க என்கிறார்கள். உடனே கருமுகில் போன்ற கருணை நிறமுடைய அந்த நாரணன் பிரம்மனுக்கு உட்காருவதற்கு பீடம் அளித்து, இதில் உட்காருங்கள்ங்கிறார். பீடம்னா சேர், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் பீடம்னா அது இதுன்ட்டு என்ன அவர் சொல்கிறாரு, நான்முகா உன்னுடைய படைப்பு தொழில் சிறப்பாக நடக்குதா? ஏன்னா அவங்க மச்சான் சிவருமான விட நம்ம மீனாட்சிக்கு யார் தாரவாத்தை கொடுத்தாங்க? அது நாராயணன் தானே.
அதனால அவர் மாப்பிள்ளையை விட இவர் கொஞ்சம் குசும்பு அதிகம் பிடிச்சவர். நான்முகனை பார்த்து கேட்குறார், என்ன நான்முகா, உன்னுடைய படைப்பு தொழிலாம் எதுவும் இடையூறு இல்லாமல் நடக்குதா அப்படின்னு ஒன்றும் தெரியாதவர்கிட்ட கேட்குறார். யாரு? மாயக்கண்ணன். எப்படி இருக்கும்? உடனே நான்முகன் என்ன பண்ணுறான், நான்முகன் நாராயணனை வணங்கி, என் தந்தையே, அறிவில் சிறந்த அருந்தவர்களாகிய அருமையான தவமுடையவர்களாகிய சனகாதி நால்வர்கள் என் மனத்தினின்று தோன்றினார்கள். அவர்கள் என்ன, ஜனகாதிகள் பிரம்மாவுடைய மகன்கள். அவர் கல்வி கேள்வியில் தேர்ச்சியடைவதற்காக சிவருமானிடம் படிக்க அனுப்பிச்சிருக்கார் நம்ம பிரம்மா. அதே இங்கே சொல்றார், என்னுடைய பிள்ளைகளாகிய சனகாதிகள் என் பல்வேறு கேள்விகள் கேட்டார்கள். நிறைய கேள்விகளுக்கு பதில் அடியேனுக்கு தெரியவில்லை. ஆகவே நீங்கள் என்ன செய்யணும்னா, கொஞ்சம் நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னார். உடனே அந்த சனகாதியர் கேட்கிற நோக்கி பிரம்மா சொல்றார், மைந்தர்களே, இந்த படைக்கும் தொழிலை ஆற்றி இங்கே இருங்க அப்படிங்கிறார். யாரு? பிரம்மா. உடனே சனகாதியராகிய அந்த குழந்தைகள் சிரித்து, ஐயா, பாசமாகிய சிறைப்பட்டு படைத்த தொழிலை யாம் புரியோம், ஈசனாரது இணையடியை ஏற்றி இன்புறுவோம் என்று கூறி நீங்க போயிட்டா, பிரம்மா விட்டு போயிட்டாங்க. என்ன, அங்கே பெரும் தவம் செய்கிறார்கள். அந்த தவத்திற்கு இறங்கிய இறைவன் அவரிடம் என்னென்னு கேட்க, அவங்க இது மாதிரி மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்றார்கள், தாங்கள் வேத உண்மையை விளம்ப வேண்டும் என்று கேட்க, என்னுடைய பிள்ளைகள் கேட்டதற்கு விளக்கம் அளிக்கும் வண்ணமாக இறைவன் என் பல்வேறு விடயங்களை பகிர்கிறார். ஆனால் என்னுடைய பிள்ளைகள் நால்வருக்கும் மனம் ஒருமைப்படாமையால் வருந்தி மீளவும் இறைவனை வேண்டி கடுந்தவம் இயற்றினர். பின்னர் அவர்கள் திருக்கைலாய மலையை அணுகி வணங்கி மனமடங்குமாறு உபதேசித்து அருளல் வேண்டும் என்றார்கள். அவரது பரிபக்குவத்தை உணர்ந்து பெருமான ஆகமத்தின் உட்பொருளாகிய சரியகிரி யோகம் என்னும் மூன்றையும் உபதேசித்து ஞானத்தை விளக்குமாறு என் பிள்ளைகள் கேட்டதற்கு சின்மூர்த்திரை காட்டி மௌன நிலை உணர்த்தி தானும் மௌனத்துடன் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னார். அப்புறம் நாளைய பதிவில் காண்போம். நமச்சிவாய. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்.